என்ன மாஸ்டர், ஊருக்குள்ள புதுசா கார்லாம் போயிட்டு இருக்குது. உனக்கு விஷயம் தெரியாதா? தெரியாத. வேட்டையாபுரம் அரண்மனைக்கு புதுசா ஒரு குடும்பம் வந்திருக்கு. அப்போ இன்னொரு குடும்பம் சிக்க போகுதுன்னு சொல்லு. யாருக்கு யார் தெரியும்? திவ்யா, நீ உள்ளே ஏறு, நாங்க கூப்பிடுறோம். ஓகே. காட்டுக்குள்ள கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா கோவிலே காடு மாதிரி இருக்கு. குருஜி சொன்னது சரிதான். நம்ம குடும்ப கோயில் பராமரிப்பு இல்லாம இப்படி பாலடைஞ்சு போனதுனாலதான் நம்ம குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. வரணும்னு பிரச்சனை வந்த உடனே உங்களுக்கு குலசாமி ஞாபகம் வந்திருக்குல்ல? அவன் எங்க? அவன் வரலையா? அவன் வந்தா தான் இங்க எல்லாமே நடக்கும். வருவான் வருவான், எங்க போயிடுவான்? இது எங்க குலதெய்வ கோவில். கோவில் ஏன் இந்த நிலைமையில இருக்கு? நான் 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில்ல பூஜை செய்ய வந்தேன். அப்பலேருந்து இந்த கோயில் இப்படிதான் இருக்கு. நவராத்திரிக்கு விளக்கேத்தி துர்கா அஷ்டமி அன்னைக்கு ஒரு பெரிய யாகம் நடத்த வந்திருக்கோம். அப்படி செஞ்சா எல்லா பிரச்சனைகள் தீரும்னு எங்க குருநாதர் சொல்லியிருக்காரு. உங்க பிரச்சனை தீர்றதுக்கு அதை விட பிரச்சனையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்களே. அங்க விளக்கேத்த முடியாது, வெளிச்சம் வராது. வெளிச்சம் வர அவ விட மாட்டா. யார் சாமி அது? சந்திரமுகி. சந்திரமுகியா? அப்படி வெளிச்சம் வந்துட்டா அவனுக்கு பலம் வந்துரும். அவன்னா? வேட்டைய. இப்ப நாங்க கோயில்ல வயசான ஒருத்தரை பார்த்தோம். அவரும் அவன் வரணும் வருவான்னு சொன்னாரே, அது அந்த வேட்டைன்னு தான் சொன்னாரு சாமி. அவரை பார்த்தீங்களா? எங்க தாத்தா அவரை பார்க்கும் போதும் அவர் அப்படித்தான் இருந்தாரு. எனக்கு இப்ப வயசு 75ன்னா அவருக்கு எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. செத்தப்புறம் எல்லாரும் சாம்பல் ஆயிடுவோன்னு உடம்பு பூரா சாம்பலை பூசிக்கிட்டு சாவை தேடி அலையிறாரு இந்த பெரியவர். அவரை பார்த்த புண்ணியத்தோட உங்க பூஜையெல்லாம் மறந்துட்டு ஊரை போய் சேருங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் எங்க பிரார்த்தனையை முடிக்காம நாங்க ஊருக்கு திரும்பி போக மாட்டோம். நீங்க அவளை சந்திக்கணும் சமாளிக்கணும்னு உங்க தலையில எழுதியிருந்தா அதை யாரால தடுக்க முடியும்? சரி, முதல்ல அந்த கோயிலை சுத்தம் பண்ண முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாப்போம். ஒரு நிமிஷம் உங்களதான் நில்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. சொல்லுங்க சொல்லுங்க. கேட்கலாமா? வெயிட்டிங். எப்படியாச்சு இந்த அரண்மனைக்குள்ள போய் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும். என்ன இந்த அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறீங்களா? இதான் உங்க ஆசையா? ஓகே. ஆனா பகல்ல வேண்டாம், எல்லாம் வந்துருவாங்க. ராத்திரியில தாப்பால் போட்ட மாதிரி திறந்து வச்சு வெயிட் பண்றேன். நீங்க வந்துருங்க. ஓகே. டைம் ஆச்சு. ஹாய். கம் 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 கம். நீங்க ஆசைப்பட்ட அரண்மனையை பாருங்க. அப்பா, என்ன பிரம்மாண்டம். என்ன? இங்கதான் எல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் போக கூடாது, அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? வாங்க 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 வாங்க.
சீக்கிரமா. அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. ஐயா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இந்த வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்கு? ஐயா அது ஏண்டதா இருக்கு, ஏண்டதா இருக்கு, ஏண்டதாயா இருக்கு. பத்திரத்துல வில்லங்க ஒண்ணும் இல்லையே. பத்திரத்துல ஒரு வில்லங்க கிடையாதுயா. ஆனா பக்கத்துல தான் வில்லங்க இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எப்பா எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். விட்டானே விட்டானே. சரி சரி, விட்டானே. போய் பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. அம்மா, கோயிலை சுத்தம் பண்ண ஒரு கான்ட்ராக்டர் கேட்டிருந்தீங்க இல்லையா, அவரு தாமா இவரு. பேரு கோபாலு. 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒத்தாலா இந்த அரண்மனை ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சது இவருதாம்மா. கோபாலு கோபாலு என்னடா பெயிண்ட் அடிச்சு பிஞ்சு பண்ணு பிரஸ் மாதிரி இருக்க நீ? ஆமா, அன்னைக்கு அவ்வளவு பெரிய பங்களாவுல தனியா நின்னு கோபாலு கோபாலுன்னு கத்துறதுல உலக லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டு நன்றி மறந்து போயிட்டு இப்ப எதுக்கு இங்க வந்த? அவங்க குலதெய்வ கோயிலை சுத்தம் பண்ணணுமா, அதை பத்தி பேச வந்திருக்கேன். அப்பாடா, சுத்தம் மட்டும் பண்றா, எதையும் சுத்திட்டு போயிடாரா? நீங்க கோயில போய் பாத்தீங்களா? காலையிலேயே போய் பார்த்தோமா. அங்க நிறைய வேலை இருக்கு. இதுக்கு உள்ளூர் ஆளுங்க யாரும் வரமாட்டாங்க. ஒரே சித்தரும்பா இருக்கு. வெளியூர் ஆளுங்களை வச்சுதாம்மா வேலை பார்க்கணும். நிறைய பணம் செலவாகுமே, பரவாயில்லையா? என் மேனேஜர் கிட்ட 2 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புறேன். நீங்க உடனே வேலையை ஆரம்பிங்க. எனக்காக இல்லாட்டியும் உங்களுக்காக சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேம்மா. எங்களுக்காகவா? எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன் இது வரைக்கும் யாரும் தெற்கு பக்கம் போலியே. போகல. போயிடாதீங்க. ஆஹா, துப்பி விட்டானே. ஏம்மா, அது வேற ஒண்ணும் இல்லம்மா. நடந்தது என்னன்னா, இதுக்கு முன்னால இங்க தங்கி இருந்தவங்கல்ல யாராருக்கும் கொரோனா வந்துச்சோ அவங்கள பூரா தெற்கு பக்கம் இருக்கிற ரூம்ல தாமா வச்சிருந்தோம். அதை சுத்தம் பண்ணாம விட்டுட்டேன். அதை தாமா சொல்லுது இந்த பிஞ்சு போன பிரஸ். அது இல்லம்மா, ஒரு வாட்டி தெற்க பெயிண்ட் அடிக்க போனப்போ எதையோ பார்த்து நான் பயந்து ஒரு 6 மாசம் ஜுரத்துல படுத்துட்டேன். அவங்க என்ன திசை தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? தெற்கு மேற்கு வடக்கு நிக்குது. இங்க பாரு, ரொம்ப பேசுனேன், மீசி அப்படியே கையாலே பிடிச்சி பெருசாக்கி மூஞ்சில பெயிண்ட் அடிச்சு விட்டுருவேன். சத்தம் இல்லாம சுத்தம் பண்ணணும். லட்டி பல்கர். அம்மா 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 அந்த பத்திரம் கேட்டீங்கல்ல, அந்த பத்திரத்தை கொண்டு வர்றமா. அப்படியே குடும்பத்தோட சேர்ந்து கையெழுத்து போட்டு கொஞ்சம் நல்லபடியா அமைச்சு கொடுங்கம்மா. உங்களுக்கு புண்ணியமா போகும். கரெக்ட் முருகேஷ். நீ சொல்லுப்பா. அம்மா, இந்த பத்திர விஷயத்துல நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதத்தான் நான். ஆமா, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சரி, இந்த கோயில் பூஜை நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். ஓகே ஓகே. இவ்வளவு சீக்கிரம் இந்த வீடை விற்க விட்டுருவேனா?